சந்தோஷமா இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த காலை வேளை நம்மை ஒன்று கூட செய்து அவரை பாடவும் துதிக்கவும் செபிக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அறிவிப்பை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க நாம் கடந்து செல்லலாம். வருகிற சனிக்கிழமை, இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இங்கே உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே யாவரும் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த காலை வேளை இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த காலை வேளை இந்த வசனத்தின் மூலமாக இந்த ஜூன் மாதம் முதல் கர்த்தருடைய நாளை என்னோடு கூட பேசும் என்று ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் மனதிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் இந்த காலை வேளை நம்மோடு கூட பேச அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, ஏதோ கேட்ட வார்த்தைகளை அல்ல, இந்த காலையில் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு புதிய சத்தியத்தை, உண்மையை புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய கண்களை கட்ட திறக்கும்படியாக ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ தந்த இந்த வசனத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே புதிய நாளிலே, ஆண்டவரே இந்த மாதத்தின் இந்த இரண்டாவது நாளிலே உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். விதைக்கின்ற தேவனுடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான கிரியைகளை நீர் நடப்பிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமாக எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 23வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, உமது உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தருடைய உண்மை எப்படி இருக்குதா? பெரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இந்த 3வது அதிகாரம், இந்த புலம்பல் புஸ்தகமே ஒரு பாடலாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய உண்மையை குறித்து இந்த எரேமியா எழுதும்போது அதை விவரிக்க அவருக்கு போதிய வார்த்தைகள் இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், அது பெரியதா இருக்கிறது. அதுக்கு மேல சொல்ல அவருக்கு என்ன தெரியல, வார்த்தை அவருக்கு தெரியாததுனாலே உம்முடைய உண்மை எப்படி இருக்குதா? பெரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல அவருக்கு இந்த வானம் எப்படி இருக்கிறது என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? அது ரொம்ப பெருசுங்க. இந்த சமுத்திரம் எப்படி இருக்கிறது? அது ரொம்ப பெரியது என்று சொல்லுகிறோம். அது போல அவருடைய உண்மையை குறித்து இந்த மனிதன் விவரிக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப பெரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை படித்த போது எந்த சூழ்நிலையிலே அவருடைய உண்மை பெரியதா இருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார் என்று யோசித்து பார்த்தேன். பொதுவாக நாம ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நன்மையை செய்துவிட்டால், ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் உண்மையா சொல்லுவோம், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அவரை போல ஒரு தேவன் இல்லை என்று எப்ப சொல்லுவோம்னா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போது. ஆனால் இந்த எரேமியா அந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை சொல்லவில்லை. 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சினத்தின் மீளாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன். என்னவா? ஆண்டவருடைய சினத்தின் மிலார் என்றால் அடி. கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி என்ன செய்வோம்? மற்றவங்களை அடிப்போம். தேவனுடைய சிட்சையை, தேவனுடைய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய உண்மை எப்படி இருக்குது? பெரிதா. நாம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போதே அநேக நேரங்களில் சொல்றது இல்ல, உம்முடைய உண்மை பெரிதா இருக்கு. வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றும் போது நாம சொல்றது இல்ல, இவர் தேவன் அவரை சிட்சித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் அவர் மேல், தம்முடைய அந்த தேசத்தின் மேல் தண்டனையை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது 2வது வசனம் சொல்கிறது, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து வந்தார். இந்த காலை வேளையில நாம எப்ப சொல்லணும்னா, அவர் வெளிச்சத்தில் நம்மை நடத்துகிற போது அல்ல, அவர் நம்மை இருளில் நடத்துகிற போது அவரை பார்த்து சொல்லணும், உம்முடைய உண்மை. சந்தோஷமா சொல்லுங்க, உம்முடைய உண்மை. வெளிச்சத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவரை அறிந்த மனிதன் தான் இருளிலே சொல்லுவான், நீர் உண்மை உள்ளவர் என்று. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல எனக்கு படித்த போது ரொம்ப ஆச்சரியமா, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே
நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே எப்ப சொல்றாரு? நித்தமும் திருப்பினார். நாம இப்ப சொல்லுவோமா? நாம என்ன செய்வோம்? நம்ம உபவாசம் போட்டுட்டு ரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்துட்டு ஆண்டவர் தீட்டிட்டு இருப்போம். நீர் நித்தமும் என்னை எப்படி நடத்துறீங்க? நீர் எனக்கு விரோதமாகவே காரியங்களை செய்கிறீர். விரோதமாக எப்போ? ஏதோ ஒரு நேரம் அல்ல. அவர் சொல்றாரு, அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து படிங்களேன், அது நல்ல வசனம் தானே. என் சதையும் என் தோளையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தலங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவளை போல என்னை இருளான இடங்களில். ஆமா, இப்ப யாரும் என்னை கண்டுகிறதே இல்லைங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி செத்தவங்களை யாராவது நினைவு கூறுறோமா? அந்த அவங்க இறந்த நாளையே நம்ம என்ன செய்யறது இல்ல, மறந்து விடுவோம். அது போல சொல்லுகிறார், பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவளை போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து, நீர் உண்மை உள்ளவர், உம்முடைய உண்மை பெரியதாய் சொல்லுவோமா? இப்பேற்பட்ட தேவனே வேண்டான்னு போயிடும். இப்பேற்பட்ட தேவன் என்னங்க, எவ்வளவோ பார்த்து சொல்றாரு, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து. எப்படி அடைத்து போட்டார்னா, வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற ஆண்டவர். கரடியும் சிங்கமுமா மாறிட்டாராம். கரடி எப்படி என்ன செய்யும் தெரியும் நமக்கு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இதை படித்துக் கொண்டிருந்த போது அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் நடத்தும் போது, ஆண்டவர் அவரை நடத்தும் போது, நீர் உண்மையற்றவர் தான் சொல்லுவான். இல்ல மனுஷன்ல நான் பார்த்ததிலேயே உண்மையற்றவர் நீர் தான் அப்படின்னு சொல்ல நமக்கு தோணும். ஆனால் இந்த எரேமியா தேவனை அறிந்திருந்தபடியினால், தேவனை அவர் நன்கு அறிந்திருந்தபடியினால் அவர் சொல்றாரு பாருங்க, 20வது வசனத்தை படிங்க. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இது எப்படி விளக்குறதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, முறியும் போது தான் இது புரியும் இந்த வார்த்தை. அது ஒருவேளை கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுத்தால் இந்த எரேமியாவின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த வார்த்தை புரிந்து கொள்ள முடியும். அது விளக்க முடியாது. அது அந்த வழியில போனாதான் அது என்ன செய்ய முடியும். முறிந்து போகிறது. எதை நினைத்து நினைத்து என்ன செய்கிறேன் நானு, எனக்குள் எல்லாமே ஆத்துமாவே என்ன செய்து முறிந்து போகிறது. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. எங்க என்ன நடந்ததுன்னா, அந்த யூதேயா தேசம் முழுவதும் ஏறக்குறைய இந்த நேபுகாத் நேச்சாரினாலே, மன்னிக்கணும், பாபிலோனியர்களாலே முழுவதுமாய் சூழப்பட்டு அங்கே பெரிய ஒரு யுத்தத்தினாலே பெரிய சேதம். இந்த ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை சொல்கிறார், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய. நாம் இந்த வசனத்தை ஒண்ணுமே நடக்காம சொல்லுவோம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அந்த இடத்துல எல்லாம் நிர்மூலமாயிடுச்சு. அந்த தேசத்துல கட்டிடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. அநேகர் அந்த யுத்தத்தினாலே மடிந்து போனார்கள். அநேகர் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அநேக இழப்புகள். இனி உயிர் வாழ்வதற்கு அந்த தேசத்திலே வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் நிர்மூலமான ஒரு சூழ்நிலை. எல்லாம் நிர்மூலமான சூழ்நிலை. இந்த காலை வேளையிலே எல்லாம் நிர்மூலமான சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறாரு, நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அப்படிதான் சொல்றார். என்றால் அவருடைய எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போய்விட்டது. எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு முடிவுற்ற நிலையிலே அவர் சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்னது? நம்ம உயிர் மட்டும்தான் என்னது, உயிரோடு கூட இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அதை சொல்லிட்டு அந்த நேரத்திலே சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம சொல்லுவோமா, என்ன ஆண்டவரே இவ்வளவு, ஒரு மனிதனை விட நீர் கோபமாயிட்டீரே. ஆனால் எல்லாம் இழந்து போன அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய. இந்த ஜனங்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று தெரியல. ஆனால் எரேமியா உண்மையாக சொல்லுகிறார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும்
புதியவைகள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உமது உண்மை. எந்த சூழ்நிலையில் சொல்றார் பாருங்க. நம்மளா இருந்தா தேவனையே மறந்துடுவோம், தேவனை விரோதமாக பேசிக்கொண்டு இருப்போம். ஆனால் இந்த எரேமியா, உம்முடைய உண்மை எப்படி இருக்குதான், பெரிதா இருக்கு. இது தேவனை அறிந்தவர்கள் மாத்திரமே பர்சனலா, தனிப்பட்ட விதத்திலே இவ்வளவு காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதன், தனிப்பட்ட விதத்தில் தேவனை ஒரு மனிதன் புரிந்து கொண்டிருந்தால் மாத்திரமே அவன் அந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், உம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது, பெரிதா இருக்கு. இந்த வார்த்தையை இந்த சூழ்நிலையிலிருந்து நான் இதை படித்த போது என்னால சொல்ல முடியுமா, உங்களால சொல்ல முடியுமா? நான் உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி என்னை கேட்டு பார்த்தேன், உன்னால சொல்ல முடியுமா உம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது, பெரிதா இருக்கு? எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீர்கள், உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது, அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது? எல்லாம் இழந்து போன ஒரு நேரத்தில் ஆண்டு சொல்ல, உம்முடைய உண்மை பெரிதா. இந்த காலை வேளையில அவருடைய உண்மையை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேசும்படி இருக்கிறேன். இந்த எரேமியா அதை அறிந்திருந்தார், உம்முடைய உண்மை பெரிதா. அதை விவரிக்க முடியல, அதனால ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், உம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது, பெரிதா. இந்த பாடல்களில் எல்லாம் ஆண்டவருடைய உண்மையை குறித்து சொல்லும் போது அதை அதற்கு மேல் விளக்க சில வார்த்தைகள் இல்லாததினாலே சங்கீதத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். 89ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை இப்படி படிக்கிறோம். 89:8. கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை என்ன செய்திருக்குதா? அதுக்கு மேல அவருக்கு சொல்றதுக்கு இல்லை. நீங்க உங்களை பார்த்தாலே எப்படிதான் எனக்கு தெரியுது, சூழ்ந்திருக்கிறது. வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நீர் உண்மையை அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டு இருக்கிறோமோ அது போல அவரை பார்த்தாலே எப்படிதான் தெரியுதான் சங்கீதக்காரனுக்கு, உம்முடைய உண்மையை நீர் அணிந்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். உம்முடைய உண்மை, அதுக்கு மேல தெரியல. தேவனுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியும். தேவனுடைய குணாதிசயங்கள், அவர் அன்புள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை படைத்த தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை நிறைந்த தேவன், அவர் பரிசுத்தமான தேவன், அவர் நீதியை நிலைநாட்டுகிற தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்களிலே ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார், அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது, உம்முடைய உண்மையை நீர் என்ன செய்கிறீர், உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். 136ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே அவருடைய உண்மையை குறித்து சொல்லும் போது வாசிக்கலாம். 36:5. மன்னிக்கணும், 36ஆம் சங்கீதம் 5வது வசனமா? உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம், ஆங்கிலத்தில் உம்முடைய உண்மை என்றுதான் வருகிறது. உம்முடைய உண்மை மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது, பெரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை விவரிக்க அவருக்கு வார்த்தை இல்ல. உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லும் போது உம்முடைய உண்மை மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உண்மை. இந்த காலையிலே அவ்வளவு பெரிய உண்மையை சில வார்த்தைகளிலே நான் விளக்க முயற்சிக்க நிற்கிறேன். இந்த காலையிலே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவ்வளவு உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய உண்மையை குறித்து யோசித்து பார்த்தபோது வேத வசனங்களிலிருந்து நான் சில மணி நேரங்கள் உட்கார்ந்து இதை ஆராய்ந்து படித்த போது உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த எரேமியா சொல்கிறார், எல்லாம் அழிந்து போய்விட்டது, தேவனுடைய கோபத்தினாலே எல்லாம் நிர்மூலமாகி போய்விட்டது, எல்லாம் அழிந்து போய்விட்டது, எல்லாம் எதிராக இருக்கிறது சூழ்நிலைகள். ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார், எல்லாம் நிர்மூலமா. இந்த காலையில் இந்த செய்தியை நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், எல்லாமே அழிந்து போனாலும் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது, பெரிதா. எல்லாம் அழிந்த சூழ்நிலையில ஆண்டவரை குறை பேசுறதை விட்டு போட்டு இந்த பரிசுத்தவான்களை போல தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது, நிச்சயமா நான் சொல்றேன், அந்த நேரத்தில் தேவன் நம்மை பார்த்து மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா.
ராக்காலங்களிலே ஆண்டவரை பாடும் பாட்டு அதுதான். தாவீது சில நேரங்களிலே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறது சந்தோஷமான நேரங்களிலே மாத்திரமல்ல, ராக்காலங்களிலே, மரணரின் பள்ளத்தாக்கில் அவன் நடந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே, ஒன்றுமில்லாத நேரங்களிலே, அவனுடைய நம்பிக்கை ஏறக்குறைய அழிந்து போன சூழ்நிலைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளாக தாவீதின் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். அதே போல எல்லாம் அழிந்து போயிருக்கின்ற ஒரு நிலையிலே அவன் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது? பெரிதா இருக்கிறது. உம்முடைய உண்மை. இந்த காலை வேளை ஆண்டவருடைய உண்மையை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்லும்படி நிற்கிறேன். முதலாவதாக ஆண்டவருடைய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 90வது வசனம். 119:90. உம்முடைய உண்மை எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை நீர் என்ன செய்திருக்கிறீர்? உறுதி. இப்ப தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அங்கே அதை விளக்க அவர் சொல்லும்போது, நீர் பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக இந்த பூமி இருக்கிறது. மன்னிக்கணும், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அதை முடிக்கல, அவர் சொல்றாரு, பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கு. ஆரம்பத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவருடைய உண்மையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த பூமியை நீர் உறுதிப்படுத்தினீர், ஆகவே அது தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. இதிலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிற காரியம், உம்முடைய உண்மையை நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்கிறார். அதற்கு விளக்கிறதுக்கு அவர் சொல்லும்போது, நீர் பூமியை உறுதிப்படுத்தினீர், அது என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது சரியாய் இயங்குகிறது என்றால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உண்மை. அதை விளக்குவதற்காக ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். ஆதியாகமம் 8:22. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த பிறகு அவர் சொல்லுகிறார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இதைதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பூமி உள்ள நாளளவும், சிருஷ்டித்த நாள் நமக்கு தெரிஞ்சு இந்த வேதத்துல அந்த பூமியை கர்த்தர் மறுசீரமைப்பு செய்ததிலிருந்து ஏறக்குறைய 6000 வருடத்தினுடைய செய்திகள் இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 6000 வருட காலமாக இந்த பூமி உள்ள நாளளவும் என்ன நடந்துட்டே இருக்குது? விதைப்பும் அறுப்பும். எனக்காவது இது அது மறந்துருக்கா? அது விட்டு போயிருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு. ஆதாம்ல இருந்து காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்தான். ஏதேன் என்னும் தோட்டத்திலே அந்த மரங்கள் கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நாளிலிருந்து நேற்று நான் நினைக்கிறேன், நேற்றைய தினந்த இரவு வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? பூமியினுடைய விளைவுகளில் இருந்து நாம புசித்து கொண்டே இருக்கிறோம். அதை சொல்லுகிறார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். அது மாறவே இல்லை, இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறது, இன்னும் நிலைத்திருக்கும் இந்த பூமி உள்ள நாளளவுக்கும். என்றால் அவருடைய உண்மை அதிலே விளங்குகிறது. அந்த உண்மையை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக அவருடைய உண்மை நிலைநிற்கிறது என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்டு அடுத்தது சீதளமும் உஷ்ணமும், குளிரும் உஷ்ணமும். அடுத்தது கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று வெளியே கூட சொல்லல, தம்முடைய உள்ளத்திலே சொன்னாராம். அது ஆதாமுக்கு தெரிந்திருக்குது, அதனாலதான் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறார். தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 90வது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலை. ஆண்டவருடைய உண்மை இது வரைக்கும் இருக்குது. ஆகவே இதை நாம் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது? பெரிதா இருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதா இருக்கு. எவ்வளவு பெருசு அப்படின்னா, பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிலைப்படுத்தினது, கர்த்தர் சிருஷ்டித்தது போல அது இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதற்கு காரணம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன், அதை விவரிக்க முடியாது. ஆகவே உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். உம்முடைய உண்மை வான பரியந்தமும் எட்டி இருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன்
அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பூமியை உறுதிப்படுத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அதை எப்படி உறுதிப்படுத்தினாரோ அது இன்றைக்கும் அப்படியே நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 2:17. அன்றியும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு உண்மையுள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக. மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பாவம் செய்த உடனே தேவன் மனிதனை அவரோடு கூட உறவாடும்படியாக, அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். ஆனால் பாவம் செஞ்சுட்டான். ஆண்டவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டது. ஆனால் உடனடியாக அங்கே ஆதியாகமம் 3:15 ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அப்போ பாவம் எப்பொழுது பிரவேசித்ததோ அந்த பாவத்திலிருந்து மனிதனை நிவர்த்தி செய்யும்படியாக உண்மையுள்ள ஒரு பிரதான ஆசாரியனை அனுப்ப வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்தார். கலாத்தியர்ல நம்ம படிக்கிறோம், காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் தமது குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காக என்றால் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதிலே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுல ரொம்ப பாருங்க, பாவம் எப்பொழுது பிரவேசித்ததோ அந்த பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கும்படியாக தேவன் அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற உண்மை உள்ள ஒரு பிரதான ஆசாரியனை அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அவருடைய உண்மை இது சாதாரண காரியம் இல்ல. இந்த உண்மைக்கு விரோதமாக பல சூழ்நிலைகள் ஆதியாகமத்தெல்லாம் வருது. அந்த சரித்திரத்தை சொன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனாலும் அவருடைய உண்மையை அவர் காத்துக்கொண்டே வருகிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த சந்ததியில தான் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் அந்த சந்ததி தேவனுக்கு உண்மையற்றவர்களாய் போய்விட்டார்கள். ஆனாலும் ஒரு சிறு கூட்டத்தை அங்க என்ன செய்கிறார்? தேவன் பாதுகாத்து தமது உண்மையை தேவன் விளங்க பண்ணுகிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனால்தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வந்து தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே பலியாக மனிதனுடைய பாவத்திற்காக அர்ப்பணித்து தம்முடைய ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் அவர் வேண்டுதல் செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து கொண்டு தன்னுடைய பாவங்களுக்காக மரித்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி பார்த்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது இன்றைக்கும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு உண்மையுள்ள இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் நாம இன்றைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏதோ நம்முடைய நீதியோ பரிசுத்தமோ உண்மையோ இதனால இங்க யாரும் என்ன செய்யல, வரல. எவ்வளவோ கடந்த ஒரு வாரத்தை எடுத்துக்கொண்டா எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமா பேசி, ஆனாலும் அந்த பிரதான ஆசாரியர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? வேண்டுதல் செய்ய. இன்னும் கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துற ஆண்டவரே, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. பிதாவின் இடத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிற, பாவங்களை நிவர்த்தி செய்கிற. அவர் நிவர்த்தி செய்யலைன்னா யாரும் இங்க நிற்கவே முடியாது. அவருடைய நீதி வெளிப்படும் என்றால் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனால்தான் அவர் சொல்றார், உம்முடைய உண்மை சூழ்ந்து இருக்கிறது. இந்த எரேமியாவுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது, உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. ஆகவேதான் நாங்க இன்னும் நிர்மூலமாகல. அழிந்தது உண்மைதான், இழப்புகள் உண்மைதான். ஆனால் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் உம்முடைய உண்மை பெரிதாயிரு. ஏனென்றால் அவர் பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். ஆதாம் அன்றைக்கே அழிந்து போயிருக்கணும். ஆனால் அவனுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அவனுடைய நிர்வாணத்தை அங்கே மூடினார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உடனடியாக அவன் நிர்வாணமாக்கப்பட்டான். அவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டான். உடனடியாக அங்கே அவனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு மிருகத்தை அங்கே கொன்று அவனுடைய நிர்வாணத்தை ஆண்டவர் மூடினார் என்று படிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் தவறுகளை செய்யும் போது ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதரும் போது அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்து அவளை திரும்பவும் உயிர்ப்பித்து அவளுக்கு சொன்ன வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றின ஒரு தேவனை நாம் இந்த காலை வேளை தொழுது கொள்ளுகிறோம். ஆகவேதான் இந்த எரேமியா சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையை அவர் புரிந்து கொண்டார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் இந்த தண்டனைகள் ஒருவேளை அவருடைய கோபம் வெளிப்பட்டிருக்கலாம்.
ஆனால் அவருடைய உண்மையை அவர் நினைவு கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சொல்லுகிறார், உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை நேற்றுக்கு படித்து பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை 2 தடவை வாசிக்க போறோம். அப்பதான் புரியுதான்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? 2 முறை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அந்த 2வது பகுதியை மாத்திரம் நாம் படிப்போம். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும், இன்னொரு விசை கூட படிக்கலாம், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும். இதை பலமுறை இந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினத்தில் இதை வாசிக்கும் போது சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள், சத்தியம் என்ற வார்த்தை உண்மை, உண்மையும் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? உறுதியுமானவைகள். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள். அதை NIV இப்படி படிக்கிறேன். Lord, you are my God, I will exalt you and praise your name, for in perfect faithfulness you have done wonderful things planned long ago. பூர்வ காலங்களிலே நீர் ஏற்படுத்தின நம்முடைய திட்டங்கள் அவைகள் உண்மையும் உறுதியுமானவைகள். பூர்வ காலங்களிலே நீர் ஏற்படுத்தி வைத்த திட்டங்கள், பிளான் என்ன சொல்லலாம், திட்டங்கள் என்று சொல்லலாம். அவருடைய திட்டங்கள், இந்த காலைவேளை இந்த வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அந்த திட்டங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உன்னை குறித்து தேவன் ஏற்படுத்தி வைத்த திட்டங்கள் அது இன்றைக்கு போடப்பட்ட திட்டங்கள் அல்ல. பூர்வ காலங்களிலே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, உன்னை உருவாக்குவதற்கு முன்பதாக, நீ இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அவைகள் ஒருபோதும் என்ன செய்கிறது இல்ல, மாறுவதில்லை. ஆகவேதான் இந்த ஏசாயா சொல்லுகிறார், உமது பூர்வ ஆலோசனைகள் உண்மையும் உறுதியுமானவர்கள். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சந்தோஷமா இருக்குது? இது இப்ப போட்ட திட்டம் இல்ல, உங்களை குறித்ததான காரியங்கள். அதை மனிதன் ஒருவனும் மாற்ற முடியாது. சூழ்நிலைகள் ஒன்றும் அதை என்ன செய்யாது, மாற்ற முடியாது. எப்பேற்பட்ட சுனாமி வந்தாலும் உன்னை குறித்ததான தேவ திட்டங்கள் அது உண்மை உள்ளவைகள். அது பெரியது. அதை ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்த போது ரொம்ப மிகவும் சந்தோஷமாயது. பூர்வ ஆலோசனைகள் உண்மையும் உறுதியுமானவைகள். நம்ம இப்பதான் சொன்னேன், பிதாவாகிய தேவன் தமது குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டியது தேவனுடைய திட்டம். அது பூர்வ காலத்து ஆலோசனை. உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு பெயர். இப்போ அடிக்கப்பட்ட இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தின போது ஏற்பட்ட ஒரு திட்டம் அல்ல. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகி தேவன் அதை முன்குறித்து வைத்தார். அதுதான் பூர்வ ஆலோசனை. அது கரெக்டா என்ன செய்கிறது, அது அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. மனிதன் பாவம் செய்வான்றது ஏற்கனவே அவருக்கு தெரியும். அந்த மனுகுலத்தின் பாவத்திற்காக இந்த இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டங்களை மாற்ற பிசாசு பல முறை முயற்சி செய்கிறான். நோவாவின் காலத்தில் என்றால் ஸ்திரீயின் வித்தாக அவர் வர வேண்டும். அந்த மனிதனுடைய அந்த சந்ததிகளே மிகவும் பாவம் செய்தவர்களாய் மாறி தேவ புத்திரனாக இயேசு வெளிப்பட முடியாத அளவுக்கு அந்த வம்சம் சீர்கெட்டதாக, ஒழுங்கீனமானதாக அது மாறிக்கொண்டிருக்கிற அந்த காலத்திலே தேவன் அங்கே குறுக்கீடு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எல்லாம் பாவம் செய்தார். விட்டா யாருடைய சந்ததியும் போயிடும். நோவாவுடைய கரெக்டா, ஏனென்றால் அவருடைய பூர்வ ஆலோசனைகள், அவருடைய பூர்வ கால திட்டங்கள், அதை கர்த்தர் நிறைவேற்றி ஆக வேண்டும். இந்த பூமியிலே பாவம் பெருக துவங்கினது. அந்த மனிதர்கள் அவருடைய சிந்தனைகள் முழுவதும் பொல்லாததாய் மாறிவிடுது. அவருடைய சந்ததி ஒரு கேடான ஒரு சந்ததியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் ஒரு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
ரொம்ப அற்புதமான காரியம். அப்படி ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியிலே பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் அந்த திட்டத்தை அவர் என்ன செஞ்சாகணும்? நிறைவேற்றியாக வேண்டும். நிறைவேற்றியாக வேண்டும். என்னை கேட்கிறார் ஞானங்களே, அவருடைய திட்டங்கள் ஒருபோதும் மாறாதது. அதை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி முடிக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில வருகிறது, பல எதிர்ப்புகள், பல குறைவுகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. இனி தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் தேவன் தமது பூர்வகால திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? நோவாவின் நாட்களே இனி அவ்வளவுதாங்க, எல்லா ஜனப்பிள்ளைகளும் என்ன செஞ்சிருச்சு? அழிஞ்சு இனி ஸ்திரீயின் வித்தாக அவருடைய குமாரன் வெளிப்பட முடியாது என்று நினைத்திருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு குடும்பத்தை தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அதிலே அந்த குடும்பம் வேலையிலிருந்து வெளிப்பட்ட பிறகு கூட பெரிய பிரச்சனைகள் அங்கே என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. ஆனால் சேமின் சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அதிலிருந்து ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ பிசாசு பார்த்திருப்பான், ஆபிரகாமின் சந்ததியில தான் என்ன செய்யணும்? உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் அந்த ஆசீர்வாதம் வரணும், அந்த தேவ திட்டம் நிறைவேறணும். ஆனா சாரால பார்த்தா என்னவே இல்லை, அங்கே ஒரு குழந்தை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? தேவ திட்டம், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு பிள்ளை இல்லை. அடுத்தது சரி 100வது வயதுல ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அடுத்தது ஈசாக்குக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அடுத்தது யாக்கோபுடைய வாழ்க்கை, அவன் கல்யாணமே பண்ணாம அங்கேயும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சுத்திட்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பல தடைகள். அதுக்கப்புறம் அந்த ஜனத்தை வானத்தின் நட்சத்திரங்களை போல திரட்சியாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா இவங்க என்ன செய்யல? இவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பரதேசிகளை போல அந்த கானான் தேசத்தில் இருக்கிறார். அதற்காகவே ஒரு யோசேப்பை கர்த்தர் பிடித்து எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புகிறார். எல்லாமே முடிஞ்சிச்சு. 20 வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றே யாருக்கு என்ன செய்ய முடியாமல் போயிடுச்சு, தெரியாமல் போய்விட்டது. யாக்கோபு அழுது கொண்டிருக்கிறார். எல்லாம் எனக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று யாக்கோபு புலம்பிக் கொண்டிருக்கின்றான். யோசேப்புக்காக அழுது கொண்டிருக்கிறான். யோசேப்பு யாக்கோபு நினைச்சிருப்பான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, தேவ திட்டம் எல்லாம் என்னது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறான். திடீரென்று ஒரு செய்தி வருகிறது இந்த காலைவெள்ள. திடீரென்று நீர் எதிர்பாராத நேரத்திலே தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறதை உடைய காதுகள் கேட்கும், உன்னுடைய கண்கள் பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். இதை நான் யோசித்து பார்த்தபோது, ஆண்டவருடைய செயல்களை நீங்கள் படித்து பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா, அவர் பூர்வ கால திட்டத்தை அவர் அப்படியே நிறைவேற்றுகிறது. ஆபிரகாமுக்கு அந்த திட்டத்தின் ஒரு பகுதியை காண்பிக்கிறார். உன்னுடைய சந்ததியார் தங்களதல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் 4 தலைமுறைகள் பரதேசிகளாய் இருப்பார்கள். எப்போ சொல்றாரு? ஆதியாகமம் 15 சொல்றாரு. அந்த திட்டத்தின் நிறைவேறுவதற்கு ஒரு வாரிசே அங்க இல்ல, ஒரு சந்ததியே இல்லாத போது தேவன் தமது திட்டத்தை அவனுக்கு காண்பிக்கின்றார். இது எப்படி நடக்கும்னு ஆபிரகாமுக்கு தெரியல. கரெக்டா யாக்கோபுடைய நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த பஞ்சத்தின் நிமித்தம் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? தானியம் வாங்குவதற்காக எகிப்துக்கு போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக யோசேப்பை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அனுப்பியிருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் அவனை பகைத்தது கரெக்டா? ஆமா, அதெல்லாம் தேவ திட்டம், தேவனுடைய பிளான்ல அதெல்லாம் இருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள், அவனை பகைத்தார்கள், அவனை குழியில போட்டாங்க, அவனை கொல்லும்படியாக நினைத்தார்கள். ஆனாலும் மீதியானியர்கள் கையில் என்ன செஞ்சிட்டாங்க? விற்று விட்டார்கள். அந்த மீதியானியர்கள் கொண்டு போய் போத்திபாரின் வீட்டுல விட்டாங்க. அந்த மனைவி, அவனுடைய மனைவி, அவனுக்கு விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுகளை அங்கே சொல்லி இப்பொழுது அவன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். இது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது பூர்வ கால திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் அந்த சந்ததியை குறித்ததான பூர்வ கால திட்டமாக காணப்படுகிறது. அதை ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியல. அதை புரிந்து கொண்ட யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை இந்த திரளான ஜனங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியாக அதை நன்மையாக என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிருக்கார். ஏனென்றால் ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்துக்கு வர வேண்டும், அந்த இடத்திலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவளை திரட்சியாக்க வேண்டும் என்பது தேவ திட்டமா இருக்குது. தேவனுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றி வருகிற பாதைகளை கொஞ்சம் கருத்தாய் ஆராய்ந்து அதை படிப்போம் என்றால் நீங்களும் நானும் சொல்லுவோம், என்ன சூழ்நிலை வந்தாலும் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது, உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அந்த 25வது வசனத்தில் 5வது அதிகாரம் ஏசாயா 25 அந்த ஒன்றின் அந்த பிற்பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இப்பொழுது படிப்போமா?
உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள், இந்த வார்த்தை பூர்வ ஆலோசனைகள், அவருடைய திட்டங்கள் அது உண்மையானவைகள். அதை மாற்ற ஒரு மனிதனும் எழுப்ப முடியாது. அதை மாற்ற ஒரு மனிதனும். ஆமா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எழுந்து அந்த பூர்வகால திட்டத்தை அழிக்க முயற்சித்தான். ஆனா அதற்கடுத்து அவன் அழிந்து போயிட்டான். அடுத்தது மேதிய பெர்சிய ராஜாவாகிய கோரேஷை தேவன் எழுப்பி அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். சொல்லுவோமா, இது ஒரு பெரிய காரியம். இது நேபுகாத்நேச்சார் அந்த திட்டத்தை அழிக்க பிசாசு அவனை பயன்படுத்துகிறான். ஆனா அவன் அழிந்து போயிட்டான். ஆனா கோரேஸ் எழுந்தி எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுகிறான். தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய காரியம். அது தேவனுடைய பூர்வ கால திட்டம். அது ஒருவேளை ஒரு மனிதன் அழிக்கலாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. எவ்வளவு சூழ்நிலைகள் இந்த வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சபை நிற்கிறது. சபையை அழிக்க தீர்மானித்தவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் சபையை கற்று வைத்து, சபை பூர்வ கால திட்டம். அது 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 இன்றைக்கு நேற்றைக்கு உருவான திட்டம் அல்ல. அவருடைய மனவாட்டியாகிய சபையை குறித்தான தேவனுடைய திட்டம் பூர்வ கால திட்டம். அதை அழிக்க ஒரு மனிதனும் எழும்ப முடியாது. எழும்பி கிரியை செய்யலாம், அவன் அழிந்துருவான். அல்லது அவனையே கட்டும்படியாக தேவன் பயன்படுத்தி விடுவார். சவுலை கர்த்தர் என்ன செய்தாரு? அது தேவ திட்டம், பூர்வ கால திட்டம். சவுல் எழும்பி சபையை சீர்குலைக்க அழிக்க தீர்மானித்தான். கர்த்தர் பார்த்தாரு, அவனையே வைத்து இந்த சபையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தார். இது ஒரு அற்புதமான காரியம். அவருடைய உண்மை பெரியது. அவருடைய உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய உண்மை வான பரியந்தமும் எட்டுகிறது. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பரிசுத்தமான தேவன் என்று நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். அவர் நீதியை நிலைநாட்டுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அன்புள்ள தேவன், அவர் கிருபை மிகுந்த தேவன் என்று பல காரியங்களை நாம் சிந்தித்திருக்கோம். இந்த காலையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற காரியம், உன்னுடைய குறித்ததான தேவ திட்டம் அழிந்து போகாது. அது ஏற்ற காலங்களிலே, அதனால்தான் தரிசனம் குறித்த நாளுக்கு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது வைத்து, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் 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 அசதியாய் நினைக்க வேண்டாம். உன்னை குறித்ததான தேவ திட்டங்கள் இது இன்றைக்கு போடப்பட்ட திட்டம் அல்ல. இன்றைக்கு போடப்பட்ட திட்டம்னா நம்ம இன்னைக்கு அழிச்சிடலாம். ஆனால் இது எப்ப போடப்பட்ட திட்டம்? பூர்வ, நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாக அல்ல, இந்த பூமி உருவாகுவதற்கு முன்பதாக. ஆகவே இந்த காலையில் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் என்றால் உங்களை குறித்ததான். அதனால்தான் ஆண்டு சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் ஆமா என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறதோ உங்களை குறித்ததான தேவ திட்டம் அவ்வளவு உயர்ந்ததாக, சிறந்ததாக, மேன்மை உள்ளதாக காணப்படுகிறது. அது ஒரு மனிதனும் ஒரு சூழ்நிலையும் ஒன்றும் அதை என்ன செய்யாது. அப்படியே அழிக்க நினைத்தாலும் அதிலிருந்து தேவ திட்டம் வெளிப்படும். அன்றையும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. மொர்தெக்காயை உயர்த்துவது தேவ திட்டம். அதற்கு ஒரு ஆமானை தேவன் என்ன செய்கிறார்? நாம் என்ன செய்வோம்? நம்முடைய தேவ திட்டத்தை அழிக்கும்படி ஆமான் என்ன செய்திருக்கிறான்? எழுந்திருக்கிறான் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆமானின் மூலமாக தான் தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஒரு அதோனியா எழும்பினால் தான் ஒரு சாலமோன் வாழ்க்கையில ஒரு தேவ திட்டம் என்ன செய்யும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? அதோனியா இன்றைக்கு நான் ராஜாவாவேன் என்று சொல்லி யோவாவையும் அபிமெலேக்கு என்று நினைக்கிறேன் ஆசாரியனையும் கூட்டிக் கொண்டு போய் தனக்கு தானே ஒரு ராஜாவாக ஏற்படுத்திக் கொள்ளும்படியான நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறான். சாலமோன் தேவ திட்டம் வாய்ந்த சாலமோன் அமைதியா இருக்கிறான். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மிகச்சரியாக கவனித்து எந்த நேரத்தில் இந்த அதோனியா ராஜாவாவேன் என்று சொன்னானோ அந்த நேரத்தில் சாலமோன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவ திட்டம் வெளிப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக அந்த ஆமான் குறித்த அந்த நாளிலே அமலேக்கியர்கள் அழிந்து போனார்கள். என்னை கேட்கிறார் இந்த காலை வேளை, நம்மை குறித்ததான தேவ திட்டம் பெரியது. சபை குறித்ததான தேவ திட்டம் பெரியது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்ததான தேவ திட்டம் பெரியது. ஆனா என்ன, அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்றதுதான் இல்லை. நம்ம அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்றது இல்லை. அதை குறித்ததான ஆவல் இல்லை. அதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில மற்றவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாக்குறோம், அதெல்லாம் விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் என்னன்றது அறிந்து கொள்ளுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவர் அதை உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தும். அது படிப்படியாய் நிறைவேறுகிறதை உங்கள் கண்கள் காணும். அதை குறித்ததான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த எரேமியா அதை நன்கு அறிந்திருந்தார்.
ஆண்டவரே உம்முடைய உண்மை பெரிதா. எல்லாம் அழிந்து போய்விட்டது, ஆனால் எரேமியாவினால் சொல்ல முடியும் உம்முடைய உண்மை பெரிய. இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல், இந்த யூதா கோத்திரத்தின் மேல் தேவனுடைய திட்டம் பெரியதா இருக்கிறது. எல்லாம் அழிந்த நேரங்களிலே அவன் அதை புரிந்து கொண்டதுனால அவன் சொல்ற உம்முடைய உண்மை பெரிய, உம்முடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று அந்த நேரத்திலே எரேமியா சொல்வதற்கு காரணம் என்னன்னா, பூர்வ கால திட்டங்களை எரேமியா அறிந்து வைத்திருந்தார். இந்த காலையில் உங்களை குறித்தான பூர்வ கால திட்டங்களை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் என்றால், வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள், என்ன எதிர்ப்புகள், என்ன பிரச்சனைகள், என்ன குறைவுகள், என்ன இல்லாமைகள் உன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் பூர்வ கால திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த சூழ்நிலையை சொல்ல முடியும், அவர் உண்மை பெரிதா இருக்கிறது. எல்லாம் நடக்கும்போது உன்னுடைய உண்மை பெரிதா. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்த போது சொல்லுவது நல்லதுதான், சொல்ல வேண்டும் தான், சாட்சிதான். ஆனால் ஒன்றும் இல்லாத நிலையிலே எப்போதும் ஆண்டவரை பார்த்து நீ சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்லுவதோடு கூட சேர்ந்து இன்னொன்றை சொல்லுவோம், உம்முடைய உண்மை பெரியதா இருக்கு. என் மேல் உம்முடைய உண்மை பெரிய, உம்முடைய பூர்வ கால திட்டங்கள் அது உண்மையானவைகள். ஹல்லேலூயா. அதை ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது. அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 7:9. தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற. யாருக்கு என்றால் எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை, யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தான் கற்பனைகளை கை கொள்வார்கள். நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கை கொள்ளாமல் இருக்கிறான் என்றால் அவன் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம கற்பனைகளை கை கொள்ளுவதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதா. 1 யோவான்ல நம்ம படிக்கிறோம், நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தவற விடும் போது நிச்சயமாக நாம் அவரில் அன்பு கூறவில்லை. ஆகவே சொல்லுகிறார், உம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும். கொஞ்சம் இது யோசிச்சு பாருங்க, 1000 தலைமுறை மட்டும். அதாவது எதற்காக அந்த வார்த்தை, அந்த எண்ணிக்கையை சொல்லுகிறார்கள் என்றால் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு சொல்றதுக்கு மோசேக்கு என்ன செய்யல தெரியல. அவர் சொல்றார் 1000 தலைமுறை மட்டும். 1000, ஒரு 3 தலைமுறை, சிலர் 4 தலைமுறையை பார்த்திருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் 1000 தலைமுறை மட்டும் அவர் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ளது. உன்னோடு கூட செய்த உடன்படிக்கை சந்ததியின் மத்தியிலே 1000 தலைமுறை மட்டும் அதை காக்க வல்லவராக அவர் காணப்படுகிறார். இதை நான் யோசித்து பார்த்தேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆபிரகாம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கை உன்னோடு கூட ஏற்படுத்துகிறேன்ப்பா. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுக்கின்றேன். உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கும். 2 உடன்படிக்கையை செய்கிறார். சந்ததியை குறித்து ஒரு உடன்படிக்கை, தேசத்தை குறித்து ஒரு உடன்படிக்கை. இந்த 1000 தலைமுறை மட்டும். அதை யோசிச்சு பார்த்தா ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஆபிரகாம் அவருடைய கட்டளைகளுக்கு கருத்தாய் கை கொண்டான். ஆனால் அவன் சந்ததி கை கொள்ளல. அவன் சந்ததி உண்மையா கை கொண்டாங்களான்னா இல்ல. அநேக பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். இதை குறித்து யோசித்து பார்த்தேன். பரதேசியாய் தங்கி கொண்டு இருக்கிறான். அவன் பெரிய சீமான், ஆனால் பரதேசியா இருக்கு. அந்நியனாக அந்த தேசத்துல இருக்கிறான். கொஞ்சம் அவனுக்கு ஒரு பையன் தான் பிறந்திருக்கான். அவனுக்கு எதுக்கு அந்த தேசம்? ஆனால் சொல்ற உன் சந்ததிக்கு நான் அதை கொடுப்பேன் என்று. சரி, இந்த சந்ததி வானத்தின் திரட்சியாக நட்சத்திரங்களை போல பெருகின போது இந்த சந்ததி கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல, கர்த்தரை விசுவாசிக்கல. தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை அவர்கள் கண்டும் அவர்கள் தேவனை விசுவாசிக்கல. எகிப்துல அவர்கள் 400 வருஷம் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் ஒரு ரட்சகனை அவர்களுக்காக அனுப்பினார். இப்பொழுது மோசே சில அடையாளங்களை அவர்களுக்கு முன்பாக செய்து காண்பித்த போது எல்லாரும் தேவனை விசுவாசித்து தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், கேட்டிருக்கிறார். அவர் முற்பிதாக்களுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி கர்த்தரை வணங்கினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அதற்கு பிறகு அந்த தேசத்திலே 10 வாதைகளை தேவன் அனுப்புகிறார். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த எகிப்தியர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் நன்கு அறிந்து கொள்ளுகிறார்கள். நைல் நதியிலே கோலை நீட்டினாங்க, என்ன இருக்குது, தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. புழுதியிலே கோலை அடித்தால் எல்லார் தலையில என்ன வருது, பேன் வருகிறது. இன்னும் சொல்ல முடியாத காரியம், 3 நாட்கள் சூரியனையே காண முடியவில்லை. இதெல்லாம் எகிப்தியர்களுக்கு தான் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யல, பாதிக்கப்படவில்லை. பெரிய அற்புதங்களை கர்த்தர் அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அவளை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் அந்த செங்கடலிலே மூழ்கி போகிறதை அவர்கள் பார்க்கின்றார்கள். சாதாரண காரியம் அல்ல, எவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்க்க. வனாந்திரத்திலே அவர்களுக்கு கண்மலையிலிருந்து கட்ட தண்ணீரை கொடுக்கின்றார். இதுவரைக்கும் கேள்விப்படாத காரியம். வானத்தின் மன்னாவினால் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. அவருடைய பாதரட்சியின் வார் கூட என்ன செய்யலாம், அது இதாகல. அந்த வனாந்திரத்திலே கட்ட போஜன பந்தியை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். எங்க கேட்கிறாங்க, காடைகள் வேண்டும் என்று இறைச்சியை கேட்டார்கள். கர்த்தர் காடைகளை கற்றுக் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தார் என்று படிக்கிறோம். வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். கண்மலையின் தண்ணீரினால் அவருடைய தாகத்தை கட்ட தீர்த்தார். எவ்வளவு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இப்பொழுது உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, இப்பொழுது அந்த 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 கானான் தேசத்தின் எல்லையிலே அவர்கள் வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, அந்த நல்ல தேசத்தை நாங்க போய் பார்த்துட்டு வந்து வருகிறோம் என்று சொல்லி கேட்கின்றார்கள். வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 22 வைத்திருக்கிறார், வாசிக்கலாம். பாருங்க, இவங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க மோசே கிட்ட, நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நம்மிடத்தில் வந்து சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க, அந்த தேசம் நீங்க சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இதோ அந்த அந்த தேசத்தின் கனிகளில் சிலவற்றை நாங்கள் என்ன செய்தோம், கொண்டு வந்தோம். இப்ப பாருங்க, இதை அப்படியே எண்ணாகமத்தின் புத்தகம் 13 வாங்க, அங்கதான் அந்த செய்தி இருக்கு. 13:33 வாசிக்கலாம். இதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா அங்க யார் இருக்காங்க, ராட்சத பிரவியான கண்டோம். இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே. இப்ப பாருங்க துட்செய்தி, அங்க ஏனாக்கியர்கள் இருக்காங்க, ராட்சத பிறவிகள் இருக்காங்க. நம்மால் அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சந்ததி என்ன செய்கிறது, அது பயப்படுது, நான் போக மாட்டேன். அடுத்த நாள் அடுத்த அதிகாரம் பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். பாருங்க, உடன்படிக்கை காக்கணும் ஆண்டவர், ஆனா இந்த சந்ததி என்ன செய்ய மாட்டேன்து. ஆபிரகாம் அன்பு கூர்ந்தான், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இப்ப ஆபிரகாம் அன்பு கூர்ந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவரு உடன்படிக்கை செஞ்சிட்டார். என்னன்னு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன். ஆனால் அவனுடைய சந்ததி என்ன செய்யல, அன்பு கூறல, கட்டளைகளை கருத்தாய் கை கொள்ளல. இப்ப ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை, இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது. ஆனால் அந்த சந்ததி அதை கை கொள்ளவில்லை, அந்த சந்ததி அவரை விசுவாசிக்கவில்லை. இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களே
தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் போதும், அந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார். அங்க அந்த ராட்சத பிரிவுகள் இருந்தாலும் அவர்களை காத்த நிழல் என்ன செய்யுச்சு. ஏனால் பிதாக்களுக்கு தேவன் உடன்படிக்கை, அது உபாகமத்தை நம்ம படிச்சா ஆண்டவர் உடன்படிக்கை, நீங்கள் நல்லவர்களால இருக்கிறதுனால அல்ல, நீங்கள் திரட்சியான ஜனமாய் இருப்பதினால இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றலப்பா, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறீர்கள், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆபிரகாம் அன்பு கூர்ந்தான், அவன் கட்டளைகளை கருத்தாய் கை கொண்டான், ஆகவே அவனுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன். பாருங்க, அந்த சந்ததி போமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. கடைசியில அந்த சந்ததியை வனாந்தரத்தில் வைத்து அழித்து அதற்கடுத்த ஜெனரேஷன் சந்ததியை தேவன் அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் என்ன செய்கிறார், அழைத்து கொண்டு போகிறார். இங்கே நம்ம படிக்கும் போது பல தடைகள் அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு, பல தடைகள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு மகத்துவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த சந்ததி முழுவதும் அழியுற வரைக்கும் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அவர்களை என்ன செய்கிறார், அலைந்து திரிய செய்கிறார். இப்பொழுது அடுத்த ஒரு சந்ததி பிறக்கின்றது. அடுத்த ஒரு சந்ததி 40 ஆண்டுகள்ல அடுத்த ஒரு சந்ததி பிறக்குது. இப்ப மோசே மரித்து விடுகிறார். இவர் தான் எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாரு, எகிப்து தேசத்துல. இப்ப மோசே மரித்து விட்டான். இப்ப ஒருவேளை அங்க நினைச்சிருக்கலாம், இப்ப வாக்குத்தத்தம் என்னாச்சு, உடன்படிக்கை என்னாச்சுங்க, மோசே என்ன அழைத்து கொண்டு வந்த மோசே. இப்போ ஆண்டவர் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல சொல்லுகிறார், வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மரித்து போனான், உடன்படிக்கை நான் நிறைவேற்றணும்பா, மரித்து போனான் அவன், ஆனால் நீயும் உன்னுடைய ஜனங்களும் எல்லாம் என்ன செய்யுங்க, எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்தை, ஏன்னா உடன்படிக்கை செய்திருக்கிறேன். பாருங்க, ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை, ஜனங்கள் அழிந்தார்கள். 40 வருடங்கள் டிலே ஆகுது. அவளை நடத்தி கொண்டு வந்த தலைவன் இறந்து போய்விட்டான். ஆனால் தேவன் அந்த உடன்படிக்கையில் எப்படிதான் இருக்கிறாரு, உண்மை. அந்த தேசத்துக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இப்பொழுது யோர்தான் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. எரிகோ கோட்டை அவர்களுக்கு வழி விடல, தடையாக இருக்கிறது. 31 ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிறார்கள். தேவன் தமது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? ஒரு அற்புதமான தேவன், அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். காலங்கள் போகலாம், தடைகள் ஏற்படலாம், எதிர்ப்புகள் வரலாம், நடத்தி கொண்டு வந்த தலைவர்கள் கூட மாண்டு போகலாம், ஜனங்கள் சந்ததி விசுவாசிக்காமல் அழிந்து போகலாம், எல்லாமே அழிஞ்சிருது. ஆனால் தேவன் உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன், பிரைஸ்லா இல்ல? அதனால நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. பெரிய சொத்து வச்சா எத்தனை சந்ததி இருக்கும்னு எனக்கு தெரியல. பல ஆயிரம் கோடிகளை நீங்கள் சம்பாதித்து வைத்தால் அது எத்தனை ஜெனரேஷனுக்கு அது போகும்னு எனக்கு தெரியல. ஆனா அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்வீர்கள் என்றால் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை காக்கிற உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுவேளை நம்ம கண்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனா தேவன் ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாமின் நிமித்த நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தவறு செய்கிறார்கள். ஆனா வந்துட்டு ஆண்டவரே எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனேன்னு சொல்லும் போது அவர் மெல்ட் ஆயிடுறார். புரியலையா? எத்தனையோ தவறு செய்யறாங்க. ஆனா வந்து நின்னுட்டு என்ன சொல்லுவாங்க, பாவரிக்கை செய்யும் போது, ஆண்டவரே நீர் யார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். அப்போ அவரால் என்ன செய்ய முடியல, அவரை அந்த சந்ததியை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவன். அதனால்தான் எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய உடன்படிக்கை, உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது, உம்முடைய உண்மை மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது, உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. இன்னும் உண்மை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்குங்க. நான் ஒரு 3 வசனங்களை மட்டும்தான் கொண்டு வந்தேன். ஆகவே அவர் உண்மை உள்ள தேவன். சந்ததிகள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் இருந்தாலும்
இதேதான் தாவீதுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தார். ஆனா சாலமோனே தப்பு பண்றாரு. ஆனாலும் தாவீது நிமித்தம் ரெகொபெயாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் சந்ததியிலே வைக்கிறார். அந்த சந்ததியை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஏனென்றால் தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தான், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான், அவருடைய வார்த்தைகளை கருத்தாய் கை கொண்டான். சில தவறுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தாலும் தேவன் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். அவர் மனம் மாறாமல் இருந்தார். சொல்லுவோமா, அவர் மனம் மாறாத தேவன். ஆகவே நாம வாழ்கின்ற இந்த கொஞ்ச நாட்களில் அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய கட்டளைகளை கருத்தா என்ன செய்வோம்? கை கொண்டுட்டு நம்ம போயிடுவோம். சந்ததியை தேவன் பொறுப்பெடுப்பார். ஒரு சொல்லுவான், ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவர். 143 சங்கீதம் 1வது வசனம். அவர் சொல்றாரு, உம்முடைய உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு என்ன செய்யுங்க? உத்தரவு கொடு. உம்முடைய உண்மை சொல்றாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளு, என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய நீதியின்படியும் என்னுடைய பரிசுத்தத்தின்படியும் எல்லாம் சொல்லல. ஏன்னா நம்ம நீதியெல்லாம் அங்க ஒன்றும் அழுக்கான கந்தைகளாக இருக்கிறது. ஆகவே நீதியை சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன சொல்றாரு? உம்முடைய உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு. அப்போ அடுத்தது நான் சொல்றது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, தட்டுங்கள் திறக்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே அவருடைய உண்மையில அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆகவேதான் 65 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பேர் சங்கீதக்காரன் கொடுக்கிறான், ஜெபத்தை கேட்கிறவரே என்று. வாசிக்கலாம் 65:2. யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஏன்னா நீர் உண்மை உள்ள தேவன். நீ ஜெபத்தை என்ன செஞ்சுதான் ஆகணும்? கேட்டுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இடத்தில் வருவார்கள், ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் உம்மிடத்தில் வருவார்கள், தாவீதின் சந்ததி அதெல்லாம் சொல்ல, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில். ஏனென்றால் மாம்சமான யாவரையும் உருவாக்கின தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். வேற வழியே கிடையாது. அவர் ஜெபத்தை கேட்டுதான். ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும், அதை நான் இப்படி சொல்லுகிறேன், மத்தேயு 21:22 வசனத்திலே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கு. ஆனா நீங்க எப்படி வரணும்? விசுவாசத்தோடு கூட வர வேண்டும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலைவேளை ஒருவேளை நீண்ட காலங்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த காலைவேளை சோர்ந்து போகாமல் இருக்கும்படி நான் சொல்கிறேன், ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அதனால்தான் இங்கே நாம் படிக்கிறோம், மேல் அந்த இடத்துல மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார் என்றால் நீ ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே தேவன் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். இன்னும் சில காரியங்களை கூட உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5:24. என்னவா? உங்களை அழைக்கிறவர், நம்மளை ஒரு அழைப்புக்கு ஒரு காரியத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நாம உண்மை உள்ளவர்கள் சொல்ல முடியாது. பவுல் சொல்லும்போது, நாம் உண்மையற்றவர்களா இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இங்கே உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்ன செய்வார்? வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக இருக்கிற வசனத்தை வாசிங்கள். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இது எனக்கு படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளை அழைக்கிற தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவர். அவர் அப்படியே, அந்த இடத்தை வாசிங்க, அவர் என்ன செய்வார்? அப்படியே 5 அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே என்ன செய்வார் என்றால், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும். பல தவறுகளை செய்கிறோம், ஆனா நம்மளை அழைத்திருக்கிற தேவன் யாரு? உண்மை உள்ளவர். அவர் அப்படியே என்ன செய்வார் என்றால், எப்படி? முற்றிலும் பரிசுத்த. எவ்வளவு பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? நம்மால முடியாது, ஆனா ஆண்டவர் செய்வார். முற்றிலும் என்ன செய்வாராம்? பரிசுத்தமாக்குவாரா. எதெல்லாம் அதை சொல்லுகிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி
காக்கப்படுவது. அதை சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மை, அவர் அப்படியே செய்வார். நாம பல நேரங்களில் நினைக்கிறோம், எங்க போய் பரலோகத்துக்கு போய் நம்ம சேர்றது, இங்க நல்லா கேட்டுட்டே இருக்கிறோம், வெளியே போனோம்னா எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ ஃபர்ஸ்ட் அதை தான் என்ன செய்யறோம், செய்யறோம். எங்க பரிசுத்தமாகிறது, எங்க அவரை போல மாறுறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆகவே இந்த காலையில் சோர்ந்து போகாதீர்கள். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நாம பரிசுத்தமாக முடியாது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அதை சொல்லிவிட்டு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றம், அங்க ஆண்டவர் வரும்போது நாம எப்படிதான் இருப்போம். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வரும்போது நான் எப்படி இருப்பேன், குற்றமற்றவர். ஏனென்றால் என்னை அழைத்தவர் யாரு, உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எதற்காக என்னை அழைத்தார்? ஒரு வசனத்தை தயவு செய்து வாசிக்கலாம். எபிரேயர் மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. என்னை எதற்காக தேவன் அழைத்தார் என்றால், அவரோடு கூட நான் என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்கணும். ஏனென்றால் அந்த ஐக்கியத்தை ஆதாம் தொலைத்து விட்டான் பாவம் செய்து. இப்ப என்னை அழைத்திருக்கிறார், அவரோடு கூட நான் என்ன செய்யணும், ஐக்கியமா. நான் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும்னா என்ன வேணும், அவர் பரிசுத்தரா இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும்னா என்கிட்ட என்ன வேணும், பரிசுத்தம் வேணும். ஆகவே உங்களை அழைக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு, உண்மை உள்ளவர். அவர் வரும்போது அவரோடு கூட நிரந்தரமாக நான் ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆனா அதுக்கு முன்னாடி என் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படிக்கு, குற்றமாயிருக்கு காக்கப்படுவதாக. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அதை செய்து முடித்திருவார், அதை செய்து முடித்திருவார். ஆனால் அதை பவுல் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அதை வேறு விதத்திலே வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பிலிப்பியர் நிருபம் 1:5-6. ஆமா பார், உங்களில் நற்கிரி, இந்த நற்கிரியை, எது பரிசுத்தமாக்குகிற இந்த நற்கிரியை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நினைக்கிற பொழுதெல்லாம். இப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க. இந்த கொரிந்து பட்டணத்தில் அங்க பல பிரச்சனைகள், இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தா அது என்னன்னா, இங்கெல்லாம் உலகத்துல இருந்து அத்தனை பிரச்சனை எங்க இருக்குது, சபைக்குள்ள இருக்குது. பவுல் அதை நினைத்த சோர்ந்தே போயிடுவாரு. ஆனால் இவர் சொல்றாரு, உங்களில் நற்கிரியைகளை துவங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி நினைக்கிற போதெல்லாம் தேவனை. இது பிலிப்பியருக்கு நிருபத்தில் எழுதினாலும் பவுல் கொரிந்து பட்டணத்தை குறித்து நன்றாய் அறிந்திருக்கு. அந்த சபையின் மக்கள் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெசலோனிக்கே சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். அவருடைய நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறார். அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்து முடிய நடத்துவார். அதுக்கு எப்படி அதை ப்ராசஸ்ல கொண்டு போவாரா எனக்கு தெரியாது. ஒருவேளை எபிரேயருக்கு எழுதின 12ஆவது அதிகாரத்துல 5வது வசனத்துல, நாம் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டதுனால சில நேரங்கள்ல அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறும்படி சில சிக்ஷைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கின்றார். அன்றியும் கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. வாசிக்கலாம் அடுத்த வசனம். அன்பு கூறுகிறாரோ சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனிதனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை அவர் பாருங்க, எதையாவது ஒண்ணு செய்து அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிற தேவன். அவர் யாரு? அவர் உண்மை உள்ளவர். ஆகவே அவர் எப்படியோ பரிசுத்தப்படுத்திடுவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, எங்கேயும் போக முடியாது. நீ இளையகுமாரன் தகப்பனை விட்டுட்டு போனான். அவன் போன தேசத்துல பஞ்சம் வந்தது. ஒரு எளிய சொல்லுவோமா? ஆமா, நீங்க எங்கேயாவது போனீங்க ஆண்டவர் விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும்? பஞ்சம். யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக போனான். அவன் போன கப்பல் என்ன ஆயிடுச்சு, அங்க கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. திரும்ப எங்க வந்துதான் ஆகணும்? நினிவேக்கு வந்துதான் ஆகணும். ஆகவே இந்த காலை வேளை அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே அவர் உன்னை சிட்சிக்கிறார்.
அவர் உன்னை தண்டிக்கிறார், அவர் தம்மிடத்திலே அவர் சேர்த்துக் கொள்கிறார். ஏனென்றால் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள, நித்திய நித்திய காலமாக நாம் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான காரியம். ஏதோ ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு உறவு அல்ல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த, அவர் நம்முடைய தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் எதற்காக நம்மை உண்டாக்கினார் என்றால் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும்படி. மிருக ஜீவன்கள் எல்லாம் அவருடைய சாயலில் உருவாக்கப்படவில்லை, வேறு எந்த சிருஷ்டியும் அவருடைய சாயலில் உருவாக்கப்படவில்லை. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக என்றால் அவரோடு கூட ஐக்கியமாய் நிரந்தரமாக அவரோடு கூட வாழும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே ஆதாம் தப்பு செய்யலாம், அந்த பாவ வித்து எனக்குள் இருக்கலாம், பாவ காரியங்கள் எழும்பலாம், கிரியைகள் நடக்கலாம். ஆனா உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன் ஆவி ஆத்துமா சரீரத்திலே இருக்கிற எல்லா அசுசியம் நீக்கும்படியாக உன்னை சுத்திகரிப்பதற்கு, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். அவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மற்றவன் பிசாசு சொல்லலாம், ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணிட்ட, மனிதர்கள் சொல்லலாம் அந்த தப்பு பண்ணிட்டான் இவன் தப்பு பண்ணிட்டான்னு. ஆனால் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே, அதனால்தான் எரேமியா சொல்ல, உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்பி திரும்பி சொல்வோம், உம்முடைய உண்மை பெரிதா இருக்கு, உம்முடைய உண்மை மேக மண்டலங்கள் வரைக்கும் எட்டுகிறது. ஆமா, மேக மண்டலங்கள், நீர் உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. உண்மையை நீர் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரை பார்த்தா எனக்கு என்னதான் தெரியுது? இப்போ உண்மைதான் தெரிகிறது, அவருடைய உண்மை. வாசிக்கலாம், இன்னொரு காரியத்தை கூட படிக்கலாம். உற்சாகமா இருக்கீங்களா? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிட்ல பேசிட்டு இருக்கேன், நீங்க எந்த ஸ்பிரிட்ல இருக்கீங்கன்னு தெரியல. ரைட், ஓகே. நீங்க எந்த ஸ்பிரிட்ல இருந்தாலும் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்துதான் ஆக வேண்டும். ரைட், ஓகே. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி என்ன செய்வாராம்? காத்துக்கொள். திரும்பி எல்லாரும் சேர்ந்து அந்த 3வது வசனத்தை படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தீமை நின்று விலக்கி, அப்ப தீமை வரும், ஆனா தீமை நின்று நீங்கள் விலக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவர், என்னுடைய உண்மை என்னை சூழ்ந்து இருக்கிறது, என் உண்மை மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டி இருக்கிறது, என்னுடைய உண்மை பெரியதா இருக்கிறது. என்னன்னா அதை சொல்லும்போது சொல்றார், அவளை தீமை நின்று உன்னை என்ன செய்தான்? விலக்கி காத்துக்கொள். தீமை வராதுன்னு சொல், தீமை வரும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்லும் போது அந்த தீமை உன்னை விட்டு என்ன செய்யும்? விலகுவதை நீ பார்ப்பாய். இந்த வசனத்தை இப்படி படித்து புரிந்து கொண்டாதான் அந்த சூழ்நிலையில நாம் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். நேபுகாத்நேச்சர் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். நாமளா இருந்தா குறை பேசியிருப்போம், குற்றம் சொல்லியிருப்போம், ஆண்டவரே நீர் ஒரு மனிதனை போல செயல்பட்டு விட்டீரே என்று கூட நம்ம கேட்டுப்போம். ஆனால் எரேமியா சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய உண்மை பெரிதா இருக்கு. தீமை வரும், ஆனால் அந்த நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. தீமை உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். தீமை எப்படி விலகும்னு எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு திட்டத்தை அவர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறார். எப்படி விலகும்னு எனக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை தீமை விலகுவதை பார்ப்பீர்கள். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தீமை விலகுவதை நீங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த தீமையை குறித்து நான் சொல்லும்போது ஒரு வசனத்தை நான் சொல்லாமல் போக முடியாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. ஆமா, தேவன் அப்ப சோதனை வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய். தீமை விலகுவதை நீங்கள் காண்பீர்கள். தீமையில் நின்று கர்த்தர் உன்னை விலக்குவார் என்று ஆண்டவர் சொல்கிறார், தீமையை விட்டு. ஆகவே இந்த வசனங்களிலிருந்து நான் புரிந்து கொண்ட தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இவர் இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவார். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் இங்கே நாம் படிக்கிறோம், தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். வரும், அது வராதுன்னு சொல்லல. நீங்கள் தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்,
ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அக்கினியில் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் தீமையிலிருந்து காக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுவார். நம்முடைய உண்மையினால் அல்ல. அவர் கர்த்தரோ, பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர்னு சொல்ல, கர்த்தரோ. பவுலுடைய வாழ்க்கையில் அநேக தீமைகள். எல்லாரும் பவுலை கைவிட்டுட்டாங்களாம். பாவம் இல்ல. நான் முதல் விஷய உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார். இந்த காரியம் அவர்கள் மேல். அந்த இடத்தை படிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். நான் முதல் விசை 2 தீமோத்தேயு 4:16 வசனம் வாசிங்க. பாவம் இல்ல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் சுமராதிருப்பதாக. 14வது வசனத்துல படிக்கும் போது, கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தார், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில். அதை தான் சொல்றாரு அடுத்ததுல. நான் முதல் விஷய உத்தரவு. எல்லாரும் பல தீமைகள் அவனுக்கு வந்தது, வெகு தீமை செய்தான். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு வெகு தீமை செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. வெகு தீமை செய்கிறவர். பவுலுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருது. வெகு தீமை. நாம நினைக்கிறோம் அது எப்படி ஆண்டவர் அனுமதித்தார். அதுதான் இங்க சொல்ற, தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளப்படுகிறது. அது வரும், வராதுன்னு சொல்லல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், மற்றவனுக்காவது கம்மியா தான் இருக்கும், உங்களுக்கு எனக்கு ஜாஸ்தி தான் வரும். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அதை சொல்லிட்டே தான் சொல்றாரு. ஆனா அதுல ஒரு திட்டங்கள் இருக்கும், அது நம்மால புரிந்து கொள்ள முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில பல தீமைகள் வந்தது, பல தீமைகள். ஏன் நமக்கு தெரியல, ஆனா கடைசியில தான் தெரியுது. எல்லாம் கரெக்டா தான் கொண்டு போய் என்ன செய்யறாரு, அதை சேர்த்து வைக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில பல தீமைகள், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில கூட பல தீமைகள். சிலுவைக்கு போக வேண்டியது, மரிக்க வேண்டியது. மற்றவங்க பார்த்தா இது என்ன நடந்துட்டு இருக்குது, இயேசு தேவனுடைய குமாரன் சொல்ற சிலுவையிலே மரிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனுக்குலத்தின் மீட்புக்காக சிந்தப்பட்டது. அது ஒரு பெரிய விலைக்கிரயமாக உங்களுக்காக எனக்காக. அது அப்போ தேவ திட்டத்துல தீமை காரியங்கள் தேவன் அனுமதிக்கிறது போல இருப்பார். ஆனால் அது தேவ திட்டங்கள் நிறைவேறும் போது, நிறைவேறின பின்பு அந்த தீமையை விலக்கி நம்மை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அந்த தீமையின் நடுவிலே, அந்த சோதனையின் நடுவிலே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த சோதனைகளின் நடுவிலே நாம பதறி பேசக்கூடாது. எரேமியாவை போல அந்த நேரத்தில் நாம சொல்லணும், நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். இங்க சொல்லுவோம், நம்ம இங்க என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர். ஆனா அந்த நேரத்துல சொல்றதுதான் உண்மையா விசுவாசி. ஆகவே இந்த காலை வேளை அந்த நேரத்துல நீங்க சொல்ல முடியும். அதுக்குதான் இவ்வளவு நான் விளக்கி காண்பிக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எரேமியா சொல்ற, தேவனே நீர் உண்மை உள்ளவர். இங்க தாவீது பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. அப்போ நம்மளை ஸ்திரப்படுத்துறதுக்காக தான் சில நேரத்துல அப்படி எல்லாம் என்ன செய்யறாரு உள்ள. நாம என்ன செய்வோம், அப்படி போகாமலே நம்ம ஸ்திரப்படலாம்னு நினைக்கிறோம். ஆனா அது வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள். ஒரு பெரிய ஒரு மரம் உறுதியாய் நிற்கிறது என்றால், அந்த மரம் அநேக காற்றையும் புயலையும் அது என்ன செஞ்சிருக்கும், சந்தித்திருக்கும். அது ஆட ஆடதான் வேற என்ன செய்யுமா, உள்ள போகுமா. அப்போ அந்த 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 மரம் உறுதியாய் நிற்கிறதற்கு காரணம் பல புயல்களை, பல எதிர்காட்சிகளை அது சந்தித்திருக்கும். ஆகவே இந்த காலில் கர்த்தர் உன்னை உறுதிப்படுத்தும்படி விரும்புகிறார். அதை தான் சொல்றார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக தான் தீமையை கொஞ்சம் அனுமதிக்கிறார். அதை தாங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வரைக்கும் ஸ்திரப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். ஆகவே இந்த 7 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினேன். தேவனோ உண்மை உள்ளவராயிருக்கிறார். திரும்பி சொன்னா இன்னொரு அரை மணி நேரம் போயிடும், அதனால நான் நிறுத்துறேன். சரி, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, தேவன் எப்போதும் அவர் அன்புள்ளவரா இருக்கிறாரு, நாமளும் அன்புள்ளவனா மாத்தணும்னு விரும்புறாரு. அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பல நேரங்கள்ல நம்ம அந்த மனிதனை விட நான் நல்லா தான்டா இருக்கேன், அவங்களை விட நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படி நம்ம மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்றோம். ஆனா அவர் சொல்றாரு, அவர் பரிசுத்தம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல, அவர் அன்புள்ளவராக இருக்கிறது போல, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல
அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறது போல, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல, இப்ப நாமளே என்னவா மாறணும்? உண்மை உள்ளவர்களாக மாறணும். அவரை குறித்து ரொம்ப நல்லா கேட்டுட்டோம். இப்ப நம்மளை கொஞ்சம் பார்க்க போறோம். அவர் உண்மை உள்ளவர் என்று எப்போது சொல்லிட்டு நாம உண்மையற்றவர்களாகவே, பவுல் சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் உண்மையற்றவர்களா இருந்தாலும் நீர் எப்படி இருக்கிறீர் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. ஆகவே நாம என்னவா மாறணும்? ஒரு அழிய சொல்லுவோமா? நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களா. அவரை குறித்து நம்ம படித்தோம். அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் இந்த காலை வேளை நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் மாறும்படி அவர் விரும்புகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்படி சொல்லுகிறது? வாசிக்கலாம். தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். யார்? ஒருவேளை சாலமோன் கண்டுபிடிப்பவன் யார் என்று கேட்டுட்டார் அப்படின்னா ஒருத்தங்க கூட இல்ல, ஒருத்தங்க கூட உண்மை இல்லைங்க. எல்லாம் தாவீது சொல்றார், மனுபுத்திரரில் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சாலமோன் யாருன்னு கேட்டுட்டு போயிட்டாரு. ஒருத்தனும் இல்லைங்க, உண்மை உள்ளவனே இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆகவே இந்த காலவெளியில் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம என்னவா மாறணும்? உண்மை உள்ளவர்களாக. நமக்கு தெரியும் உண்மை உள்ளவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம நிறைய அறிந்திருக்கோம். உண்மை உள்ளவன் அறகுறை ஆசீர்வாதங்களை பெறுவான், அப்படி இல்லையா? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், பூர்ணமான ஆசீர்வாதம் இல்ல, பரிபூர்ணமான. ஆமா ஆமா, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தா நிறைய உண்மையுள்ளவருடைய ஆசீர்வாதங்கள். அதை நான் பேச போல எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், அதனால அதை குறித்து பேச போல. ஆனால் உண்மை உள்ளவர்களை கட்டு தேடி கொண்டிருக்கிறார். இங்கே நாம் படிக்கிறோம், உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்ல. உண்மை உள்ள மனிதன் கண்டுபிடிப்பவன் யார்? ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மை உள்ளவர்கள் யார்? உண்மை உள்ளவர்கள். அவர்களை கர்த்தர் பரிபூர்ண நன்மையினால் அவர்களை அதிகாரியாக தேவன் மாற்ற விரும்புகிறார். அவர் உண்மை உள்ளவர்னு சொன்னேன். இப்ப நாம ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டே நம்ம எதையாவது பண்ணிட்டு போக கூடாது. நாம எல்லாம் என்ன மாறணும்? உண்மை உள்ளவர். சில கண்டுபிடிப்பவன் யாருன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவார். ஆமா, உண்மை உள்ள மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறது. யார் உண்மை உள்ளவர் இந்த பூமியில? அவர்களை உயர்த்தும்படியாக, அவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக, அவர்களை அநேகருக்கு அதிகாரியாக தேவன் மாற்றும்படியாக தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். சில மனிதர்களை ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, அவளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நான் கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்றாரு பாருங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும். பெரிய ஒரு பொறுப்பை தேவன் மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏறக்குறைய 6 லட்சம் குடும்பங்களை அவன் வழி நடத்துகிறான். தேவனுக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, தேவன் வாசம் செய்யத்தக்கதாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படி சொல்லுகிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கடைசியில சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். இது ஏதோ தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. வனாந்திரத்துல 40 வருஷம் எத்திரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். யாருடைய ஆடுகளை? எத்திரோ யாரு? மாமனார் ஆடுகள். நான் நினைக்கிறேன் அந்த உண்மை அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா சில தப்பு பண்ணிட்டு தான் எங்க வந்திருக்கிறார்? பனிஷ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல 40 ஆண்டுகள் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை உண்மையாக அவன் வழி நடத்தி இருக்கிறான். அதை யாக்கோபிடத்திலிருந்து கூட சொல்லலாம். பகலில் களவு போனதை நீங்க கேட்டீங்க, இரவிலே களவு போனதை நீங்க என்ன செய்ய கேட்டீங்க. எல்லாவற்றிலேயும் யாக்கோபு லாபானுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். அவனை இஸ்ரவேலாக தேவன் என்ன செய்தார்? மாற்றினார். ஆகவே இது அதனால்தான் ஒரு வசனம் இப்படி நம்ம படிக்கிறோம், வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதை நீங்க இப்படி வாசிக்கலாம். லூக்கா 11:16-11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான. தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? தயவு செய்து எல்லாரும் வாசிங்க.
அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான அப்போ நான் நம்புகிறேன். இந்த மோசே அவன் அரண்மனையில் இருக்கும் போதும் சரி, அவன் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதும் சரி, அவன் உண்மையாக அவன் இருந்ததினாலே ஒரு பெரிய அதிகாரியாக தேவன் அவனை மாற்றினான். பரிபூர்ண நன்மைகளை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். அதை சொல்லிட்டு சொல்லும்போது பாருங்க, அந்த இடத்தை படிங்க. நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, பிரத்யட்சமாகும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவன் ஜெபிப்பதினாலே அவனோடு கூட கர்த்தர் பேசுறது இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபிப்பதினால் அவன் எப்போதும் உபவாசம் போட்டே இருக்காங்க, எப்போதும் என்ன செய்யறான்? ஜெபிச்சுட்டே இருக்கான். அதனாலலாம் இல்லையா? அந்த வசனத்தை பாருங்க, எடுக்கலையா? நீங்க சீக்கிரம் எடுங்க. என்னாகும் புஸ்தகம் 12:7-8. அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு. அவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 40 நாள் எங்கேயே போயிட்டு உட்காந்துட்டு இருந்தான், மலையில, புசியாமலும் குடியாமலும். அதெல்லாம் ரெண்டாவது. அவன் என் வீட்டில் எங்கும் எப்படி இருக்கான்? உண்மையா இருக்கான். அவனோடு கூட மறைபொருளாக அல்ல, முகமுகமா நான் பேசுறேன். நம்ம பல நேரங்கள்ல வேற எதையோ பிடிச்சுக்கிறோம், அந்த உண்மையை விட்டுறோம், வேற எதையோ பிடிச்சுக்கிறோம். இதை செஞ்சா அவர் பேசிடுவாரு, இதை செஞ்ச காரியங்கள் நடந்துரும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே அநீதியான உலக பொருட்கள் இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அநீதியான உலக பொருள் அது உங்களுடைய வேலைகளா இருக்கான், வேலைகளில் காணப்படலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள், பல காரியம் இருக்குது, அதை நான் விவரிக்க விரும்பல. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கலாம், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கலாம், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களிலே, குடும்ப காரியங்களிலே, உறவுகளிலே, கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர், இப்படி பல உறவுகள் இருக்கிறது. அவைகளிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அநீதியான உலக பொருள், இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் மெய்யான காரியங்களை நம்முடைய கையில் என்ன செய்வார்? கொடுப்பார். கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக நாம நினைப்போம் அது அது ஆவிக்குரிய காரியம், இது உலக பிரகாரம், இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன செஞ்சுட்டோம் இருக்கட்டும். இல்லை பெரியமானவர்களே, இல்லை. அநீதியான உலக காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக மெய்யான காரியங்களை கர்த்தர் நம்முடைய கரைகளிலே கற்றுக் கொடுப்பார். பொறுப்புகள் யாதோ ஒரு மனிதன் கொடுக்கிறது அல்ல. நன்றாய் பல நேரங்களிலே நீங்களும் நானும் அதை தவறாக புரிந்து கொள்கிறோம். அது ஊழிய காரியங்கள் ஆனாலும் சரி, உலக பிரகாரமான சில பொறுப்புகள் உங்களுக்கு வருகிறது, ப்ரமோஷன்ஸா இருக்கலாம், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக காணப்படலாம். நம்ம ஜெபத்தினால நடக்குதுன்னு நினைக்காதீங்க, உண்மையா இருந்து பாருங்கள். தேவன் படிப்படியாய் உங்களை உயர்த்துவார். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார், மறைபொருளாக அல்ல. இந்த காலையில் எத்தனை பேர் ஆண்டவர் முகமுகமா பேசுறேன், மறைபொருளாக பேசிட்டு இருக்கார், நல்லதுதான். ஆனா முகமுகமாய் பேசு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லா காரியங்களும் உண்மை கடைபிடியுங்கள். வாயிலே உண்மை, வார்த்தையிலே உண்மை, செயல்களிலே உண்மை, கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மை, என்னென்ன காரியம் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை, இன்னொரு நபரை காண்பிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 6:4. முகாந்திரம் தேடினார்கள். எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. 120 தேசாதிபதிகள் இருக்காங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறானுங்க. ஆனாலும் அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும். ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டானு, என்னது? தேவனுக்கு அடுத்த விஷயத்துல அது ஒன்னதான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினா. அதனாலதான் 6ஆம் அதிகாரத்துல
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சிங்க கெபியில உட்கார்ந்துட்டு இருக்கிற தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறான். அப்போ 6:22 படிக்கிறோம், இப்படி வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அனுப்பி அவை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன். அந்த வாசனத்தின் அடிப்படையில் சொன்னா, அவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு, தேவனுக்கு முன்பாகவும் சரி மனிதர்களுக்கு முன்பதாகவும் எந்த நீதிகேடு செய்யல. ஆகவே தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அப்போ உண்மை உள்ள மனிதர் குறைந்திருக்கிறாங்கட்டு போயிடாதீங்க. மோசே ஒரு உண்மை உள்ளவன். அடுத்தது யாரு? தானியேல் ஒரு உண்மை உள்ளவன். இவரெல்லாம் கர்த்தர் பொறுப்புகளில் கொண்டு வந்து வைத்தார். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பெர்சியா தேசத்தை அந்த தரிவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தானியேல் உயர்த்தப்படுகிறான். அந்த சம்பவத்தின் முடிவில் கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று நாம் படிக்கிறோம். மூன்றாவது 1 கொரிந்தியர் 4:17 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில், பாருங்க, தீமோத்தேயுவை பவுல் என்ன சொல்றார்? கர்த்தருக்குள் உண்மையுள்ள தீமோத்தேயு. நம்மளை பார்த்து நமக்கு மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்களே, கர்த்தருக்குள் உண்மை உள்ளவனுங்க, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், ஏனென்றால் நான் உண்மையுள்ளவனா இருந்தபடினால் என்று தானியேல் தன்னை குறித்து சொல்லுகிறான். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை நான் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் உண்மையுள்ள, அதை 2 தீமோத்தேயுல இப்படி படிக்கிறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:4 வசனத்தை படிங்க. நினைவு கூறுகிறதினால், சரி போதும், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால். இந்த உண்மையை நான் இந்த இடத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள் உண்மையுள்ள தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். என்னன்னா, அவன் சொல்லுகிறான் உன்னில் உள்ள மாயமற்ற. அன்றைய நாட்கள்ல அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே நிறைய பேரு விசுவாசின்னு பேரு, ஆனா விசுவாசம் என்ன செய்யல, ஆனா வெளியே எப்படி காட்டுகிறான். அதனால பவுல் சொல்ற உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை. அதை திரும்பி இப்படி 1 தீமோத்தேயு 1:2 படிக்கும் போது இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:2. பாத்தீங்களா? விசுவாசத்தில், இந்த வார்த்தை எப்படி நான் மாத்தி சொல்லுகிறேன், விசுவாசத்தில் உண்மையுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு. ஏனென்றால் அன்றைய நாட்கள்ல விசுவாசின்ற போர்வையில அநேகர் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன இல்ல, விசுவாசம் இல்லை, அவர்கள் மாயமான. அதனால்தான் வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் மாயக்காரராகிய வேத பாரகர்கள், மாயக்காரராகிய வேத. எங்க தீமோத்தேயு கிட்ட அதை யோசித்து பார்த்தேன், விசுவாசத்தில் உண்மை உள்ள மனிதனாயிருந்தான். அவன் மாயம் பண்ணவே இல்லை. விசுவாசம்னா விசுவாசம் தான், தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்தான். உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை என்று சொல்கிறார். உத்தம. இந்த காலையில் நம்மை பார்த்து சொல்ல முடியாது, நம்முடைய விசுவாசம் உண்மை உள்ளது என்று தேவன் பார்க்கிறாரா? அவருக்கு தெரியும் நல்லா எந்த இடத்துல நம்ம அந்த விசுவாசத்துல நம்ம விட்டு விலகிறோம் என்று. ஆகவே தீமோத்தேயு விசுவாசத்தில் உண்மை உள்ள மனிதனாக அவன் காணப்பட்டான். பவுல பற்றி சொல்லும் போது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறார்? பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கும் போது உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் நம்மை பொறுப்பில் நியமிக்கின்றார். நன்றாய் பவுல் சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. 5 பேரை நான் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன், 4 பேர் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். மோசே, தானியேல், தீமோத்தேயு, அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்தது தாளந்துகளை வாங்கின அந்த மனிதர்கள் 25-21 ஆண்டவர் சொல்கிறார், அந்த 5 தாளந்தை வாங்கினவன், 2 தாளந்தை வாங்கினவன், கொஞ்சத்தை நீங்கள் எப்படி இருந்தீங்க? உண்மை உள்ளவளா இருந்து. தாளந்துகளிலே நாம் உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும். அவருடைய வீட்டிலே உண்மை உள்ளவளா இருந்தோம். 2வது தானியேலை குறித்து நான் சொன்னேன். அவன் அவன் வந்து தன்னுடைய ஒரு குற்றத்தையும் அவனை என்ன செய்யல, காண முடியல. அவனுடைய வேலைகளில் எல்லாவற்றையும், பொறுப்புகளில் எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தீமோத்தேயு விசுவாசத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு ஊழியத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவளாய். அவரு என்னுடைய அப்பா உண்மை உள்ளவனுங்க, அவர் பேரை நான் என்ன செய்யக்கூடாது, கெடுக்க கூடாது. ஆகவே நான் எப்படி மாறணும்?
உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டு இருக்கிறார். மனுபுத்திரரில் அவர்கள் குறைந்து இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் உண்மையுள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து கடைசியா சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உண்மையுள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இந்த உத்தமன் என்ற வார்த்தை உண்மை உள்ளவனாயிரு என்றுதான் அர்த்தம். இந்த காலை வேளை கர்த்தர் உன்னை பார்த்து இந்த காலை வேளை சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உண்மை உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வான படியந்தமும் உம்முடைய மேக மண்டலங்கள் பரியந்தம் உம்முடைய உண்மை எட்டி இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய உண்மை ஆண்டவரே உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு உண்மையுள்ள தேவன். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்முடைய உண்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளோட இருந்ததுனால தான் இந்த காலை வேளை தேவனுடைய ஆராதனையில நீங்களும் நானும் நிற்கிறோம் உயிரோடு கூட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உன்னை இந்த அர்ப்பணத்துக்கு நேராக கர்த்தர் கடந்து வரும்படி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ். இந்த செய்தி கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்த்து கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை உங்களை அர்ப்பணிக்கின்ற நேரம். உண்மையா நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா கர்த்தர் வாழ்க்கையில மாபெரும் கிரியைகளை கர்த்தர் செய்வார். உன்னோடு கூட முகமுகமாய் பேச அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துல உண்மையா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. பொறுப்புகளிலே உண்மையா இருப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே நான் உண்மையுள்ளவனா இருப்பேன் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளிலே நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். உங்களுக்கு சில தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நீங்க மூடி வைப்பிருப்பீர்கள் என்றால் இந்த காலையில கர்த்தர் உன்னை எச்சரிக்கின்றார், உன்னை எச்சரிக்கிறார். அதை எடுத்து இன்னொருத்தன் கையில கொடுத்துட போறார் ஆண்டவர்.